என்னன்னு தேடுறீங்க? தமிழ்நாட்டை காணா. அப்படியா? தமிழ்நாட்டை காணா. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பேருந்துக்கு மேல எழுதியிருந்த நம்மளுடைய போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற பெயர் தற்போது இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் அரசு பேருந்து கழகம் அப்படின்னு எழுதியிருக்கு. இது ரொம்ப நாசூக்கா, ரொம்ப வெளியில தெரியாம இந்த பெயர் நீக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துங்கிற பெயர்ல இருந்து எடுக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு திரும்ப அதுல எழுதப்பட்டிருக்கு. அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னா எந்த அரசுடைய போக்குவரத்து கழகம், எந்த அரசுக்கு சொந்தமான இந்த ஒரு பொருள் இது? இப்ப புதுசா வந்த பேருந்துகள்ல கூட தமிழ்நாடுங்கிற வார்த்தை நீக்கப்பட்டிருக்கு. இது பத்தின தகவல் வெளியே தெரியாமலே இருந்திருக்கு. ஏதோ பேச்சுவாக்கில் போற போக பார்க்கும்போது என்னடா தமிழ்நாடு காணாதுன்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே எல்லா பேருந்துலையும் இது நடந்திருக்கு. கடந்த 4 வருடங்களாக இந்த மாற்றம் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கு. கலந்து ஆராய்ச்சி நிறைய இடங்களை கேட்டது பிறகு என்ன தெரிய வந்து பாத்தீங்கன்னா, இடம் பற்றாக்குறை காரணத்தினால் தமிழ்நாடு என்ற பெயர் எடுக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தோராயமா கேட்க முடியுது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு தான் முதல்ல இருந்துச்சு. இடம் பத்தலன்னு சொல்லி நீங்க தமிழ்நாடு எடுத்திருந்தீங்கன்னா அரசு போக்குவரத்து தானே இருக்கணும். பின்னால கழகம் அப்படின்னு எப்படி சேர்த்தீங்க? அப்ப அரசு போக்குவரத்து கழகம், கழகத்தை சேர்க்கறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கு. தமிழ்நாடுங்கிற ஒரு இடத்தை சேர்க்கறதுக்கு உங்களுக்கு இடம் இல்ல. இது என்னமோ பேருந்துல எழுதுறதுக்கு இடம் எடுக்க மாதிரி தெரியல. இது என்னமோ தமிழ்நாடுங்கிற ஒரு பேரை அதோடைய சொத்து மேல எழுதுறதுக்கு மனசு இல்லைங்கிறதான் வெளியே ரொம்ப தெளிவா தெரியும். தமிழ்நாடும் அழிந்து கொண்டிருக்கிறது, அதுக்கான சூழ்ச்சி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் திராவிட மாடல் சொன்னீங்களா? தமிழ்ல அழிப்பதுதான் திராவிட மாடலா? தமிழ்நாடுங்கிற பெயரை எடுக்கிறதா திராவிட மாடலா? இது சரியான தருணம் யோசிக்க வேண்டியது. இப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே பொதுமக்களுக்கு நடுவுல உலா விட்டு இருக்காங்க. நம்மளும் இத்தனை வருஷமா கண்டுக்காம விட்டுருக்கோம். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம வீட்டுல விசேஷம் வைக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய பெயரை பத்திரிகையில போடல அப்படின்னா இது என்னுடைய தன்மான பிரச்சனை, நீ எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு நம்ம கோவப்பட்டுக்கிட்டு அவன் விசேஷத்துக்கு போகாம இருந்துக்கிறோம். இல்ல, வாழ்க்கையில அவங்க பேச்சுவார்த்தையை நடத்தாம கூட இருந்துக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் காரணங்கள் இருக்கும்போது நம்மளுடைய பெயரை பத்திரிகையில போடலங்கிறப்ப என்னுடைய உரிமை பறிபோய் விட்டது, என்னுடைய மரியாதை பறிபோய் விட்டதுங்கிற ஒரு கோபம் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற பேரே தமிழ்நாட்டுடைய சொத்து மேல எழுதப்படல, எடுக்கப்பட்டுச்சுங்கிறப்ப இதை பார்த்துட்டு எப்படி சும்மா கடந்து போக முடியும்? கண்டிப்பா யோசிக்கக்கூடிய விஷயம். இது மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம் மக்களே. இந்த தகவலை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நம்மளுடைய வாக்கு தமிழர்களை தேர்ந்தெடுப்பது மட்டுமே உள்ளது. போதிக்கும் போது எதுவும் புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும். இன்னைக்கு நம்ம போக்குவரத்து கழகத்துல பாதிச்சு நிக்கிறோம். கண்டிப்பா இதுக்கான ஒரு மாற்றமும் முடிவும் நாம செய்ய வேண்டும்.